Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 556 part 1. ஓபன் பண்ண அந்த ஹோடி மேல நம்பிக்கை வச்சு அந்த ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட சேர்ந்த ஆளுங்க பூரா வெறிகுண்டு அட்டாக் பண்ண வரானுங்க. யாரு கிட்ட மோதுறோம்னு தெரிஞ்சு மோதணும். பயலுக்கு பிரெயின் இல்ல. லூஃபி வர்ற வேகத்துல ஒரு குத்து தான் குத்துவான். அதுல ஒரு 20-30 பேர் சதறுவானுங்க. அடுத்து இங்க ஜிம்பை ஃபிஷ்மேன் கராத்தேவா அப்படியே சொல்லிட்டி அடிப்பான். அவன் அடிக்கிற அடியில அங்க ஒரு 20-30 பேர் தெரிப்பாங்க. அப்புறம் சஞ்சி ஒரு சைடு பொழப்பான், ஜோரோ ஒரு சைடு பொழப்பான். என்ன ஜோரோ கொஞ்சம் அதிகமா பொழந்து கட்டிடுவான். உடனே நம்ம சஞ்சிய கேவலமா பத்துட்டு சிரிப்பானா அவனுக்கு செம்ம காண்டாயிரும். ஏன்னா அவன் இன்னும் கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே காலி பண்ணல. உடனே 2 பேரும் மாத்தி கத்திக்குவானுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீ நானு பாத்துடலாண்டான்னு ஒக்காமக்கா வெறி கொண்டு போய் அடிச்சு திரிய விட்டுட்டு இருப்பானுங்க. ஜின்பை பார்த்துட்டு முழிப்பான். என்னங்கடா உங்களுக்குள்ளேயே மாத்தி போட்டி போட்டுக்கிறீங்க ஏன்டா அப்படின்னு. அந்த டைம் அவனை ஒருத்தன் அட்டாக் பண்ண வருவான். ரோபின் காலி பண்ணிட்டு அவனுக்கு எப்பவுமே இப்படித்தான் பாஸ், அவங்களை விட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட சொல்லுவான். நமி தான் பச்சையா திட்டுவான். இவ்வளவு வருஷம் ஆயுமே இன்னுமே அவனுக்கு திருந்தலையான்னு. அந்த டைம் நம்ம பிராங்கி கப்பல் மேல ஏற நின்னுட்டு நம்மளோட புது வெப்பனை யூஸ் பண்ண போறோமா. உடனே உசோப்பு சாப்பர்கள்லாம் செம ஹாப்பி. எது புது வெப்பனா, வாவ் சூப்பர், நாங்க ரெடிம்பாங்க. அப்புறம் ஏம்ல வெயிட் பண்றீங்க, ஃபாலோ பண்ணி வாங்க, வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு உடனே அவனு 2 பேரும் அடிச்சு புரண்டு பின்னாடி ஓடுவானுங்க. நம்மையும் கூடவே ஓடுவா. பாப்பாக்கு யோ என்னைய மட்டும் ஏன் இங்க விட்டு போறீங்க, என்னையும் கூட்டு போங்கன்னு கூடவே வந்துருவான். இங்க ஜோரோ சஞ்சியோட சண்டை முடியற மாதிரி இல்ல. 2 பேரும் போட்டு எல்லாத்தையும் பொளந்து கட்டிட்டு இருப்பானுங்க. அந்த டைமுங்கும் போது பெரிய சைஸ்ல ஒருத்தன் கெட்டாமாட்டு மாதிரி கையில ஒரு பெரிய ஆயுதத்தோட அட்டாக் பண்ண வருவானா. கொய்யால குறுக்கையாடா வரன்னு சொல்லி 2 பேரும் போட்டு அடிச்ச அடியில அப்படியே பந்து மாதிரி பவுன்ஸ் ஆகி ஹோடியோட காலுக்கடியில போய் விழுவான். வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, இல்ல மயங்கர மாதிரியாச்சும் நடிக்க வேண்டியதானே. அப்படி இல்லன்னா அங்க இருந்து ஓடி இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு பஸ் அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. என்ன அடி பறந்துட்டல அப்படின்னு ஹியூமன்ஸ் பெருமையா பேசின உடனே அவனுக்கு காண்டாயிரும். ஏன்டா தடி தாண்டவராயா, சோறு திங்கிறது இங்க, கை கழுவுறது அங்கயா, தண்ணி அங்கதானே பாஸ் வருது. கொய்யால ஹியூமன்ஸ் யாரா ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்க, உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னு மூஞ்சோட புடிச்சா அப்படியே தூக்கிடுவான். மூக்கையும் சேர்த்து பிடிச்சதுனால மூச்சு விட முடியாம முக்கிட்டு இருப்பானா. உடனே சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் பார்த்துட்டு பதறுவானுங்க. ஐயோ பாஸ் காண்டாயிட்டாருன்னு. இந்த மாதிரி வீக்கானவனுங்க பயந்தவனுங்க எல்லாம் என் படையில இருக்க தேவையே இல்ல, சாப்பிடாம அவனு தூக்கிட்டு வீசுவான். அவனுக்கு அடிச்சு என்ன போர்ஸ்ல வந்து விழுந்தானோ அதே போர்ஸ்ல ரிட்டர்ன் போயிருவான். ஓடி செம கால அங்க இருக்க சேர்ல போய் உட்கார்ந்துட்டு, ஏன்டா எல்லாருமே ஊருக்குள்ள என்ன மாதிரி சோனா பணம் ஆயிர முடியுமாடா, எதுக்குடா தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, போய் ஃபர்ஸ்ட் அந்த ஷிரோகோஷியை போட்டு தள்ளுங்க, அவளை போட்டாலே எல்லா பஞ்சாயத்தும் ஓவருமா. ஓகே பாஸ்ன்ட்டு அவளை மட்டுமே போக்கஸ் பண்ணி ஒரு பெரிய கூட்டமே ஓடும். அதே நேரம் பிராங்கி ஒரு புது வெப்பனை ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையுமே கூப்பிட்டு போனால அங்க போய் பார்த்தா அந்த இடமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 5-6ங்கிற நம்பர்லாம் கிடையவே கிடையாது. ஆனா இப்போ சேர்த்தி இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம 0ன்னு ஒண்ணு இருந்துச்சு, அதையும் காணும். என்னடா ரெனோவேட் பண்ணி ரீமாடல் பண்ணிட்டானாமா. 0வை 5-6ன்னு சொல்லி 2ஆ பிரிச்சுட்டான். அவனோட புது வெப்பனை 4ல வச்சிருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி 4 எம்டியா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு வெப்பனை 5ல வச்சிருக்கான். உடனே சாப்பருக்கு ஆர்வம் தாங்க முடியல. ஐயோ எங்களுக்கு இப்பவே அதை பார்த்தாகணுமே, சட்டு புட்டுன்னு அதை காமிடான்னு சொன்ன உடனே அவ்வளவுதானே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஷட்டரை தூக்குவான். அத்தனை பேர்த்தோட கண்ணிலையும் பல்பு. அந்த அளவுக்கு மாசா இனத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இங்க இந்த டோசன் என்ன பண்ணுவான், அடி வாங்கினதெல்லாம் போதும், ஆர்டிலரி யூனிட் எல்லாம் போய் அட்டாக் பண்ணுங்கடா, அவங்கள விடாதீங்க, மெயின் அந்த ஷிரோஷிய கொல்லுங்க, அவதான் நமக்கு இருக்கிற பெரிய ஆபத்துன்னு உடனே ஒரு 10-15 பேர் அவளை அட்டாக் பண்றதுக்காக பீரங்கியோட எய்ம் வச்சுக்கிட்டு ரெடியா அனுப்பானுங்க. அப்பதான் நம்ம ப்ரூக்கோட என்ட்ரி. அப்படியே சிரிச்சுக்கிட்டே உள்ள என்ட்ராவான். என்ன உலகத்திலேயே சூப்பரான அழகான எனக்கு ஃபேவரட்டான மெர்மைட் பிரின்சஸை நீங்க ஹர்ட் பண்ண பாக்குறீங்க, உங்க யாரையுமே விட மாட்டேன்னு ஏதோ அட்டாக் பண்ண போறான்னு பார்த்தா பார்ட்டி மியூசிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா. ஷிரோகோஷிய பேந்த முழிப்பா. என்னது மியூசிக்க ஸ்டார்ட் பண்ண போறானா, என்ன ஆச்சு இவனுக்குன்னு பார்க்கும்போது திடீர்னு வாசிக்க ஆரம்பிப்பானா. அட நன்னாரி பயல, போர்ல போஸ் கொடுத்துக்கிட்டு கம்போஸும் வேற பண்றியா, விளங்கிடும். அப்ப சுட வந்தவனுங்க எல்லாம் அவனை அப்படியே நோட் பண்ணுவானுங்க. அந்த மியூசிக்ல அவனுங்க மெய் மறந்து போய் வேற ஒரு உலகத்துக்கே போன ஒரு ஃபீல். அப்படியே சுத்தி கலர்ஃபுல்லா ரகரகமா வேற மாதிரி இருக்குது. இதுல காமெடி என்னன்னா லொகேஷன் மட்டும் மாறல, டான்சர்ஸ் கூட வந்துட்டாங்க. அவங்கள சுத்தி பயங்கரமா ஆடிட்டு இருப்பாங்களா. எல்லாம் ஆணு வாய பழுதுட்டு பாப்பானுங்க. எப்படியா அவன் வாசிக்க இவங்க அதை ரசிக்க ஒரே கொண்டாட்டம் கோலாகலம் தான். ஷிரோகோஷியை கொல்லணும்னு வந்தவனுங்க ஜாலியா ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. சோ இப்படி நம்மளால அவங்கள நல்லா டைவர்ட் பண்ணி ரைட் ஃபயர் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாம் சுடுங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் மேல பார்த்து சுட ஆரம்பிச்சிருவானுங்க. அது எல்லாமே ஏதோ வான வேடிக்கை வெடிச்ச மாதிரி வெடிச்சிட்டு இருக்கும். உடனே வாவ் இது சூப்பரா இருக்குதுன்னு சொல்லி விடாம அவனுக்கு பாட்டுக்கு சுட்டுட்டே இருப்பானுங்க. இது அவனுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆனா இதை தூரமா இருந்து பார்த்துட்டு இருக்க டோசன் தான் என்னடா நடக்குது, இல்ல என்ன நடக்குது, இந்த பேதியில போனவனுங்களை பிரின்சஸ் கொல்ல சொன்னா இப்படி மேல சுட்டு விளையாண்டுட்டு இருக்கானுங்களேன்னு முழிப்பான். ஏன்னா அவனுக்கு பார்க்கும்போது அவனுக்கு லூசு மாதிரி மேல சுட்டு இருக்கதான் தெரியுது. இதுல வேற டோசனை கூப்பிட்டு பாஸ் நாங்க ஜாலியா ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க, வேற லெவல்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பானுங்களா. அந்த டைம் ப்ரூக்கு நான் ஆல்ரெடி உங்களை கட் பண்ணி முடிச்சிட்டேன்பா, என்ன சொல்றான்னு லுக்கு விடும்போது உரையில கத்தி அப்படி சரக்குன்னு சொருகுவான். எல்லாருமே பொத்துன்னு விழுந்துருவானுங்க. அவன் ஒரு சைடு வெளுத்து வாங்கிட்டு இருக்கானா. அதுக்கப்புறம் இன்னொரு கூட்டம் அட்டாக் பண்ண வரும். ரோபின் வந்து பார்த்துட்டு வீக்கான ஒரு பொண்ணை கேங்கா சேர்ந்து அட்டாக் பண்றதுல என்ன
என்னடா உங்களுக்கு பெருமை எருமையெல்லாம் உங்களை எல்லாம் மிதி 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 மிதின்னு கரப்பாம்பூச்சியை மிதிச்ச மாதிரி மிதிச்சாதான்டா சரிப்பட்டு வரும்னு அவளோட பவரை யூஸ் பண்ணுவா. பெரிய சைஸ்ல 2 கால் உருவாகும். அவ்வளவுதான், அந்த காலை வச்சு சும்மா மிதி 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 மிதின்னு மிதிச்சு தள்ளுவா. அப்படி மிதிக்கிறதுல அவளுக்கு எவ்வளவு ஆனந்தம். இங்க இவங்க எல்லாம் புது வெப்பனுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டாங்க. என்ன ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்குது. வெளியில வேற எல்லாம் ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்காங்களே, என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. நமி வேற கத்திட்டாரப்பா, என்னடா இவ்வளவு டைட்டா இருக்குது, என்னால இருக்க முடியலமாலா, முடியலன்னா என்ன வெங்காயத்துக்கு நீ வந்த, போக வேண்டியதானே உசப்பு வண்ட வண்டியா திட்டுவான். ஆக்சுவலா அவன் இந்த நியூ வெப்பனை பார்க்கணும்லாம் வரல, வெளியில இருந்தா சேஃப்டி இல்ல, அதனாலதான் இங்க சேஃப்டிக்காண்டி வந்து உட்காந்துக்கிட்டா. சரி ரைட் பிராங்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நேரம் இப்படியே இருக்கிறது என்ன ஒண்ணு. அவன் மூக்கமத்தி அவனோட ஹேர் ஸ்டைல பழைய மாதிரி மாத்திக்கிட்டு எல்லாம் செட் ஆயிருச்சு, வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா. நமியுமே கொஞ்சம் ஆர்வமா இருப்பா, அதனால அவ ஓட்ட போவா, உசோ போட மாட்டான், நான் தான் ஓட்டுவேமா. 2 பேரும் சேர்ந்து ஒரு கியரை மட்டும் தான் எழுப்பாங்க. அவ்வளவு நேரம் பயங்கர டைட்டா இருந்த இடம் இப்ப நல்லா ஸ்பேஷியஸா மாறிடும். என்னடா நடக்குது இங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கடா ஒண்ணு. அதெல்லாம் அப்படித்தான், சன்னியோட சோல்ஜர் டாக்ல இருந்து நியூ வெப்பன் ஒன்னு கிளம்ப போகுது, எல்லாம் ரெடியா இருங்கன்னு சொல்லி ட்ருக்கு ட்ருக்கு ட்ருக்குன்னு பயங்கரமா முறுக்குவான். அந்த டைம் அங்க வெளியில ரோபின் மிதிக்கிற மிதியில அம்பிட்டு பேர் அங்க தெரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப அவ காலை வச்சு அடிக்கிறா அப்படின்னா அதை டேமேஜ் பண்ண முள்ளு தேவை. அதனால ஷார்ப்பான ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்றதுக்காக வெறிகுண்டு வருவானுங்க. என்னன்னா அவனுக்கு கிட்ட பாய்சன்லாம் இருக்காமா. அப்ப அந்த டைம் ஒரு சவுண்ட், டேய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா, பாய்சனையே பாயாசமா குடிக்க நாங்க வரோம்னு பிராங்கி கத்திட்டு இருப்பான். என்னாச்சு தலையில இலையில கல்லு விழுந்துருச்சான்னு பார்க்கும்போது அப்படியே அந்த சேனல் 4 ஓபன் ஆகும். உள்ளுக்குள்ள நம்மால வரண்டா வரண்டா வரண்டான்னு முறுக்கிட்டு இருப்பான். கரெக்டா டோர் ஓபன் ஆன உடனே பிளாக் ரைனோன்னு சொல்லி சும்மா பீச்சுக்கிட்டு வெளியில வருவான். பார்த்தா பெரிய சைஸ்ல பெரிய வீலெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பைக் மாதிரி இருக்கும். எப்படி தெரிக்க விடுறமான்னு சொல்லி பிராங்கி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே வர்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.